எடுத்தவர்கள் வாசிங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று சொல்லி ஆண்டவர் யாரை பார்த்து இந்த வசனத்தை சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கும் பொழுது, இது எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை. யாருக்கு சொல்லப்படுகிறது? பார்வோன் ராஜாவுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர், நீங்க வேத பகுதியில் நம்ம வாசிக்க கேட்ட வசனங்களின் படியாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக அநேக காரியங்களை, அநேக வாதைகளை எகிப்து தேசத்துல ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பார்வோனை ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கொண்டு, மோசேயை கொண்டு இந்த வார்த்தைகளை ஆண்டவர் பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய ஜனங்களை விடவில்லை என்று சொன்னால் இன்னும் அதிகமான கொள்ளை நோய்களினாலே உன்னை நான் என்ன செய்வேன்? வாதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து இந்த வார்த்தையை பார்வோனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வல்லமையை இந்த பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படிக்கு உன்னை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? இதுவரைக்கும் நிலைக்க பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு பொல்லாத மனிதனாகிய இஸ்ரவேல் ஜனங்களை கடுமையாக வாதித்த, கடுமையாக நடத்தின ஒரு பொல்லாத மனிதனாகிய பார்வோனுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார், இதுவரைக்கும் நான் ஏன் உன்னை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறது தெரியுமா? ஏன் உன்னை இன்னும் நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய நாமம் இந்த பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாக நான் உன்னை நிலைநிறுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் ஒரு பொல்லாத மனிதனுக்கு ஒருவேளை இப்படிப்பட்டதான வார்த்தைகளை சொல்லுவார் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவரின் நாள் வரைக்கும் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறதற்கான நோக்கம், ஆண்டவருடைய நாமம் இந்த உலகத்திலே உங்களை கொண்டும் என்னை கொண்டும் பிரஸ்தாபமாகும்படியாக தேவன் இன்றைக்கும் நம்மை ஜீவனோடு கூட